போன வீடியோவில் நம்ம டைம் ஸ்டடி பற்றி பார்த்துருந்தோம். டைம் ஸ்டடியில் ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று டக் டைம், இன்னொன்று சைக்கிள் டைம். டக் டைம் அப்படிங்கிறது முழுக்க கஸ்டமர் டிமாண்டை சார்ந்தது. அதுவே சைக்கிள் டைமுங்கிறது நம்மளுடைய உற்பத்தி திறனை சார்ந்தது. உதாரணத்துக்கு நான் ஒரு என்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். கஸ்டமரோட டிமாண்ட் ஒரு நாளைக்கு 10 என்ஜின் உங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும். அதாவது 10 மணி நேரம் ஷிஃப்ட்டில் 10 என்ஜின் கொடுக்கணும். அப்போது டக் டைம் வந்து 1 மணி நேரம். அதாவது ஒரு என்ஜினுக்கு 1 மணி நேரம், 10 மணி நேரத்தில் 10 என்ஜின்ஸ். அதுவே நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்குவோம். அப்போது டக் டைமும் 1 மணி நேரம் தான், சைக்கிள் டைமும் 1 மணி நேரம் தான். அதுவே நான் சில லீன் பிரின்சிபல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒருவேளை 5S TPM இதெல்லாம் பண்ணி அந்த சைக்கிள் டைமை என்னால் குறைக்க முடிஞ்சுதுன்னா, ஒரு வேளை 10 மணி நேரத்தில் என்னால் 10 என்ஜினுக்கு பதிலாக 12 என்ஜினாக கொடுக்க முடிஞ்சுதுன்னா, அப்போ என்னோடய சைக்கிள் டைம் வந்து 50 நிமிஷமாக மாறுது. பட் டக் டைம் அதே தான். ஏன்னா கஸ்டமரோட டிமாண்ட் அதே தான். என்னோடய சைக்கிள் டைமை நான் வந்து 10 நிமிஷம் குறைச்சிருக்கேன். அப்போ சைக்கிள் டைமை டக் டைமை விட கம்மி பண்ணுறதன் மூலமாக நம்முடைய உற்பத்தியை பெருக்க முடியும். ரொம்ப முக்கியம். அதில் உற்பத்தியை பெருக்கிறதன் மூலமாக என்னுடைய செலவினங்கள் நம்ம குறைக்க முடியும். அது எப்படின்னா, சைக்கிள் டைம் கம்மியானதுனால நான் 1 லட்சத்துக்கு டெலிவரி பண்ணிகிட்டு இருந்த ஒரு என்ஜினை இப்போ நான் 95,000த்துக்கு கொடுக்க முடியும். அது ஒரு 5,000 rupees கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் என்னால் கொடுக்கலாம். இல்லை என்னுடைய லாபமாக அதை நம்ம வச்சுக்கலாம். அப்போ கஸ்டமர் குட்வில்லும் இங்கே நம்ம க்ரியேட் பண்ண முடியும். என்னுடைய லாபத்தையும் இங்கே அதிகரிக்க முடியும்.